இந்த ஆள் என்ன இந்த பக்கம் வரான்? நம்மளை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? சார் வாங்க சார். இல்ல காலையில இவ்வளவு சீக்கிரம் வரீங்க? லிங்கம் வீட்டுல பையனை ராத்திரியில இருந்தே காணும். அப்புறம் அவன் போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஃப்ரெண்டுக்கு யாரை கேட்டாலும் தெரியலங்கிறாங்க. எனக்கும் தெரிஞ்ச இடம்லாம் தேடி பார்த்துட்டேன். ஏன் சார் அவன் எங்க போறான்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலியா சார்? இல்லையே, நீங்க ஏதாவது பாத்தீங்களா அவனை? சார் தம்பிய நான் கடைசியா எங்க பார்த்தேன்? அன்னைக்கு உங்க வீட்டுல கடைசியா பார்த்தது அவ்வளவுதான் சார். அதுக்கப்புறம் அவரை நான் எங்கேயுமே பார்க்கல சார். சரி, எங்கதான் போயிருப்பானே தெரியல எனக்கு. அப்போ இவன் பையன் செத்தது இவனுக்கு இன்னும் தெரியல. நாம தெரிய வச்சிருவோம். ஏன் சார் வழக்கமா உங்க பையன் ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து வேற எங்கேயாவது கெஸ்ட் ஹவுஸ்ல போய் உக்காந்து சரக்கு போட்டுட்டு இருப்பானோ? இல்லம்மா, ஊரெல்லாம் தேடி பார்த்துட்டேன். அவன் காலேஜ்லயும் போய் பார்த்துட்டேன். நம்ம பண்ண வீட்லயும் போய் பார்த்துட்டேன். எங்கேயுமே அவனை காணுமா? அண்ணே ஏதோ தப்பா இருக்குண்ணே. ஏங்க அந்த கதிரவன் வந்து உங்க வீட்டுல அவன் ஏதோ பிரச்சனை பட்டு போனான்னு சொன்னீங்களே? ஆமா, கார்த்திக் துரத்திட்டு வந்தான், சண்டை கூட போட்டான். அவன் நம்ம கார்த்தியை கொன்னுடுவன் கூட மிரட்டினான்ல, நீங்க தானே சொன்னீங்க? ஆமா, மிரட்டிட்டு போனா ஒருவேளை அவன் தான் ஏதாவது பண்ணிருப்பானா? எனக்கும் அதான் சந்தேகமா இருக்குண்ணே. கார்த்திக் வேற தனாவை அவன் வழிக்கு கொண்டு வர ஏதோ செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் தனாவை பார்க்க போய் அங்க ஏதாவது நடந்திருக்குமா? இப்பவே போய் அவனை புடிச்சு கைய கால உடைச்சு விசாரிச்சுட்டு வர்றேன். அண்ணே இருங்க, அவசரப்பட வேண்டாம். போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஏங்க போலீஸ் எல்லாம் எதுக்குங்க? அந்த ரகுராம் வீட்டுல போய் என்ன ஏதுன்னு மிரட்டி கேட்டோம்னா உண்மை தெரிஞ்சிட போகுது. இல்ல, நம்ம போய் கேள்வி கேட்டா அந்த கதிர் எதுவும் சொல்ல மாட்டான். போலீஸ் போய் விசாரிச்சா பயந்து சொல்லிதானே ஆகணும். அண்ணே வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். சரிம்மா, போலாம். என்ன லிங்கம், வாங்க. நீ வேற எங்கேயோ போயிட்டு வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கியா? அத்தை, நிஜமா சீனு தான் வந்தாரு. நாங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். என்ன ரொம்ப மிஸ் பண்றாராம். என் தோல்ல சாஞ்சு உட்கார்ந்துகிட்டு அப்புறம் அட்டா எல்லாத்தையும் எப்படி சொல்ல முடியும்? ஏய், இதெல்லாம் நம்புறதுக்கு என்ன கேனிச்சு நினைச்சிட்டு இருக்கியா? நீ அவனை பார்க்க போறேன்னா அப்புறம் எதுக்குடி ஜானகி நீ உன் கூட வரணும்? என்ன அத்தை நீங்க நடுராத்திரி தனியா போறதுக்கு எனக்கு பயமா இருக்கும்ல, அதான் பெரியம்மாவை துணைக்கு கூப்பிட்டேன். நீ பொய் சொல்றேன்னு ரொம்ப நல்லா தெரியுது. வேற ஏதோ வேலை பாத்திருக்க. ஆமா அத்தை, உங்ககிட்ட கோவில சேலஞ்ச் பண்ணல, உங்க கையில அடுத்த வருஷம் இந்த நேரத்துக்கெல்லாம் ஒரு குட்டி பாப்பா இருக்கும்னு. அதுக்கான ப்ராசஸ்ல தான் இருக்கும். சீனு வந்த உடனே நாங்க ஹனிமூனுக்கு போறோம். ஹனிமூனா? ஆமா, காஷ்மீருக்கு. டிக்கெட் எல்லாம் கூட வாங்கிட்டாரு. என்னடி கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். நீ ஏதோ பண்ற, அதெல்லாம் ஒரு நாள் வெளியே வரதான் போகுது. இப்பவே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கேஸா? என்ன கேஸ் சார்? பசுபதி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா, எங்க சொந்தக்காரர் தான். அவங்க பையன் கார்த்திகை நேத்துல இருந்து காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. காணோமா? ஏன், என்னாச்சு? அதான் சார் விசாரிக்க வந்திருக்கோம். அந்த பையனை காணோம்னா எங்க வீட்டுக்கு எதுக்கு சார் விசாரிக்க வந்திருக்கீங்க? அவரு கதிருங்கிற பேர் மேல சந்தேகம் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த பையனா? 2 நாளைக்கு முன்னாடி கார்த்திக்க கதிர் வீடு வரைக்கும் துரத்திட்டு போய் அடிச்சிருக்காரு. அத ஊர்க்காரங்க எல்லாம் பாத்திருக்காங்க.
டேய் என்னடா இதெல்லாம்? பாட்டி அது ஒன்றும் இவனால இந்த வீட்ல எப்பவுமே பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும் போல இருக்கு. சார் அதுக்காக உங்க மருமகன் கதிரை விசாரிக்கணும். அவன் எனக்கு மருமகனே இல்ல, அப்படி சொல்ல வேண்டாம். உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறது அவரு தானே சார்? அவரை விசாரிக்க கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். சார் நான் சொல்றதை கேளுங்க சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். கார்த்திகை அடிச்சு கொன்னுடுவேன்னு மிரட்டினீங்களா? சார் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அது வேற பிரச்சனை சார். அவன் எதுக்கு காணாம போனான்னு எனக்கு தெரியாது சார். ஐயோ, கதிர் மேல பழி போகுது. நான் இப்பவே சொல்லிடுறேன் மாயா. தெரியுமா, அவங்க விசாரிக்க தான் வந்திருக்காங்க. நீங்க அமைதியா இருங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். சார் கதிரை நாங்க ஸ்டேஷன் கூட்டிட்டு போனோம் சார். சார், அவன் தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்றானே. கொன்னுடுவேன்னு இவர் மிரட்டின 2வது நாளே கார்த்திகா ஆளை காணோம். அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, என்கிட்ட வாரண்ட்டும் இருக்கு. சார், நீங்க சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஐயோ அண்ணா எனக்கு எதுவும் தெரியாது மாமா. சொல்லுங்க மாமா, நான் எதுவுமே பண்ணல அத்தை.